ஏதாச்சும் ஒன்று எடுப்போம், அப்படியே கொஞ்சம் ஜாலியாக கதையை கொண்டு போகிற மாதிரி கொண்டு போவோம். பார்க்குறவங்களும் என்ன நடந்துச்சு, எது லாஜிக், எது சரி அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட மட்டுமே இப்போ மகாநதி சீரியலில் இப்போ எடுத்து கொண்டு போயிட்டுருக்காங்க. நம்ம திருப்பி கேட்கக்கூடிய அதே கேள்வி, வெண்ணிலாவுக்காக தான் இவ்வளோ பிரச்சனைகளும் ஆக்சுவலாக வெடிச்சிச்சு, மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி. ஆனால் அதே வெண்ணிலா இப்போ வந்து அந்த வீட்டில் தனியாக இருக்காங்க. ஆனால் வந்து இப்போ விஜய் போய் கூட பார்த்துக்கிறது இல்லை, அவங்களாவே ரெக்கவர் ஆகிறாங்களாம். இதுக்கு அவங்க ஹாஸ்பிட்டல்லே இருந்திருக்கலாமே. ஸோ இப்போ அதோட நோக்கி இப்போ இந்த கதையை வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ காவேரி நடந்து வந்துகிட்டு இருக்கும் பொழுது விஜய் வெயிட் பண்ணுறாரு. காவேரி உடனே வேணுனே அவரை வம்புழுக்கிறதுக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, எனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸில் வலிக்குதாங்கிறாங்க. இவர் உடனே எனக்கு வலிக்கலையே அப்படிங்கிறாரு. எனக்கு எப்பயும் ஒரே பொண்ணு தான், காவேரி தாங்கிறாரு. ஸோ இது எல்லாத்துக்கும் நடுவில் காவேரி என்ன பண்ணுறாங்க, புதுசாக ஒரு விஷயத்தை வம்புழுத்து விடலான்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் பார்க்குறவரை போய் கூப்பிட்டு, இந்த பையன் என் பின்னாடியே வந்து நான் அழகாக இருக்கேங்கிறாரு, ரொம்ப ஜொல்லு பாட்டியாக இருக்காரு, இவரை போய் வந்து உங்கள் சொந்தக்கார பொண்ணுக்கு பார்க்குறீங்களே அப்படின்னு வந்து ஏற்றி விட்டு போயிடுறாங்க. இதுக்கு நடுவில் கங்காவும் காவேரியும் சேர்ந்து வந்து மாமி கிட்டக்க இப்படி வந்து நர்மதா ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கிற விஷயத்த சொல்லி, இங்கேயே இந்த கார் பார்க்கிங்கில் நாங்கள் வந்து ஃபங்க்ஷனை வச்சுக்கலாமான்லாம் கேட்டால் அவங்க ஓகேன்றாங்க. அவங்களுக்கு அதுக்காக கொஞ்சம் ஐஸ் எல்லாம் வேறு வச்சாங்க. ஸோ இப்போ இந்த இடத்த கூட்டி பெருக்கியெல்லாம் ரெடி பண்ணும் பொழுதே வந்து காவேரியும் கங்காவும் இனிமேல் வந்து நம்ம நர்மதாவோட கல்யாணத்தை செமையாக பண்ணணும், நர்மதாவே வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு வயசாகிடுச்சா அப்படின்லாம் யோசித்து கண் கலங்கி வந்து பெருசாக சாதிக்கணும்னு நினச்சி முடிவு பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் குமரன் வேறு ஒரே பதட்டமாக இருக்கார். ஏன்னா அவர் தான் பொறுப்பாக இருக்கணும்ல, ஒரு எல்லா விஷயத்தையும் அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க உங்களை நினச்சா, எங்கள் அப்பா மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படின்னு கங்கா சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா என்னென்ன வாங்கணும் என்னென்ன வாங்க வேணாங்கிறதெல்லாம் லிஸ்ட்டு போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் வந்து வெண்ணிலாவை பற்றி வேறு காவேரி கிட்ட சொல்லிட்டாரு டக்குன்னு விஜய், அவர் நல்லா ரெக்கவர் ஆகிட்டு வராங்க அப்படின்ட்டு. அதை வந்து தாத்தாவுக்கு கால் பண்ணி புலம்ப, தாத்தா உடனே வந்து உன்னை என்ன சொல்லி திட்டுறதுன்னு கூட எனக்கு தெரியலடா, டே ஏன்டா அப்படி எதையா உளறுவாயா இருக்க அப்படின்னா உடனே வந்து என்ன காமெடி பீஸ் மாதிரி இருக்கா இப்போல்லாம் என்னை பார்த்தா அப்படிங்கிறாரு விஜய். உடனே வந்து இல்லைடா நீ சிங்கம் அப்படின்னு சொல்லும் பொழுதே தெரியுது எனக்கு, நான் காமெடி பீஸ் மாதிரி தான் இருக்கேன்னு தெரியுது அப்படின்னு வந்து அந்த பக்கம்லாம் ஒரு ட்ராமா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கலாட்டாக்கள், கதை எதை நோக்கி பயணிக்குதுன்னே தெரியாமல் பயணிச்சுட்டு இருக்க கதை, இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த சீரியல் எப்படி போகுது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.